வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இப்போது நமக்கு மார்ச் மாதத்தில் ஒரு சனி பயிற்சி நடக்க போகுது. சனி பயிற்சிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்தால் தலைச்சனி, அப்புறம் நெஞ்சிச்சனி, அப்புறம் பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் அந்த நெஞ்சிச்சனின்னு சொல்கிறது ஜென்ம சனி. ரொம்ப அந்த காலகட்டம் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைச்சனி 2.5 வருஷம், ஜென்ம சனி 2 வருஷம், பாதச்சனி 2 வருஷம். இந்த சனிப்பெயர்ச்சி 7.5 வருஷம் இருக்கும். ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவங்க இறப்பு வரைக்கும் இருக்கிற இடத்துல 3 தடவை வரும் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனி தசை நடந்தாலே நமக்கு ஒரு பயம் வருது. எது ஒரு கெட்டது நடந்தாலும் சனி நடக்குதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்காக ஒரு கோயில் இருக்குது. ஒரு தடவை டிவியில் நான் பார்த்துட்டு இருக்கும் போது பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சனிப்பெயர்ச்சி நடக்கிறப்ப சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 4 பேருக்குமே சனி திசை. என் பையன் தனுஷ், நான் மகரம், எங்கள் வீட்டுக்காரர், என் பொண்ணு கும்பம். அப்போ 4 பேருக்குமே சனி திசை நடக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப பயந்தோம். அந்நேரத்தில் டிவியில் அதை சொன்ன உடனே அதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கோயிலுக்கு திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு திருவாரூரில் இருக்கிற அந்த திருக்கொள்ளிக்காடுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர சனி திசை அப்படியே பொங்கு சனி, அதாவது சனினாலே கஷ்டம், வேதனை, பொருள் இழப்பு, விரைய செலவு அப்படி தானே இருக்கும். ஆனால் பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பொங்கு அப்படிங்கிறது எல்லாருமே உயருமா, நம்மளோட தொழில் உயருமா, உடல்நலம், ஆரோக்கியம், வேதனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம். அந்த கோயில் ஒத்தையடிப்பு அந்த மாதிரி வயக்காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வரும். நாங்கள் சனிப்பெயர்ச்சி நடந்த கொஞ்ச நாளே போனதுனால ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வரையும் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ கேட்டப்போ சொன்னாங்க 48 நாளுக்குள்ளே வந்தால் நல்லது தான், நீங்கள் உடனே வரணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் ஒரு சனி தசை நடந்தாலே, அதாவது 7.5 சனி நடந்தாலே எவ்வளோ பெரிய கஷ்டம். எங்கள் வீட்டில் 4 பேருக்கும் நடந்துச்சு. ஆனால் அப்படியே அதாவது மழை போல் வந்தாலும் பனி போல் போய்டும்னு சொல்லுவாங்களே, அப்படி போச்சு எங்கள் வீட்டில். இன்னும் என் கணவருக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான் பாதச்சனியில் நிற்கிது. ஸோ இது எல்லாருக்கும் இந்த சனி தசை சனி பயிற்சி நடக்கும் போது சொல்லணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் 7.5 சனி இந்த தடவை நமக்கு வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க, நடந்துட்டு இருக்கவங்களும் பயப்படாதீங்க. யாராக இருந்தாலும் திருக்கொள்ளிக்காட்டில் இருக்க பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எழுதீபம் ஏற்றிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு கதை. என்ன கதைன்னா, சனீஸ்வரன் எல்லாருமே திட்டுறாங்க. அப்போ சனீஸ்வரன் சொல்கிறாரு, முனிவர்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லாருமே 7 சனி நடந்தால் பயப்படுறாங்க, சனினாலே கும்பிட பயப்படுறாங்க, தள்ளி போகிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை போய் இப்படி எல்லாரும் ஒதுக்குறாங்களே, பயப்படுறாங்களே, அவங்கவுங்க செய்த பாவ புண்ணியங்கள் பலனாக தானே நான் தரேன். நான் புண்ணியங்களுக்கு செய்யும் போது யாரும் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களே பாவங்கள் செய்யும் போது பாவ கணக்குப்படி நான் தண்டனை கொடுக்கும்போது என்னை பழிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த கோயிலில் போய் சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணுறாராம். நல்ல தவம் செய்கிறாராம், கடுமையான தவம். அப்போ சிவன் அவருக்கு காட்சி தராரு. அங்கே சிவன் என்னவா இருக்காருன்னா அக்னீஸ்வரராக இருக்காரு. அதாவது அவங்க மனைவி எப்படி இருக்காங்க, பஞ்சு மெல்லடி அம்மை, அதாவது பஞ்சு போன்ற மென்மையான அடி கொண்ட அம்மையாராக இருக்காங்களாம். மிருது பாத நாயகியாக அங்கே இருக்காங்களாம். ஐயாவை அக்னீஸ்வரரை கும்பிட்டோடனே அவர் காட்சி தந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ இங்கே குபேரன் மூலையில் லக்ஷ்மி இருக்கிற இடத்துல நீ போய் இரு, அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு நீ நல்லது செய், வளர்ச்சி கொடு, என்னையும் உன்னையும் ஒரு சேர வணங்கினால் அவங்களோட பாவங்கள் போகணும், அவங்களோட செல்வங்களும் வசதி வாய்ப்புகளும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுக்குறாங்களாம். அந்த கோயிலில் அவர் குபேர மூலையில் அந்த லக்ஷ்மி இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கோயில். இன்னொன்று, இந்த கோயிலில் என்ன கதைனா, இந்த சிவன் யார் வச்சு வழிபட்டது அப்படின்னு சொன்னால் சூரியன் தான் வழிபடுறாரு. சூரியனுக்கு ஒரு சாபம், அந்த சாபத்துலேருந்து விமோசனம் அடைகிறதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த சாமியை கும்பிடுறாரு. சூரியன் கும்பிட்டதுனால இந்த சாமிக்கு அக்னீஸ்வரர் அப்படின்னு பேர். இன்னொன்று என்னென்னா, சூரியனோட மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சூரியன் ரொம்ப அக்னியாக இருக்கிறதுனால கணவன்கிட்ட தன்னால் நெருங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இங்கே விரதம் இருந்து தவம் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கோயில் என்னென்னா, அம்மா பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களுடைய அம்மை, மிருது பாத நாயகி. ஐயா அக்னீஸ்வரர். அக்னின்னா தீ, நெருப்பு. இந்த மிருது பாதம் பஞ்சு பொண்ணுன்னா பஞ்சு. நெருப்பும் பஞ்சும் என்ன பண்ணும், பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும்ல. இதோட என்ன கான்செப்ட்னா, இந்த கோயில் எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது பொங்கு சனி அது ஒரு தனிக்கதை. இந்த அக்னீஸ்வரமூர்த்தி இது என்னதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஏதோ
ஒத்தே வரல, சண்டை வருது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, பிரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை வேணுன்றவங்க. ஏன்னா சூரியனோட மனைவியே இங்கே வேண்டி தான் சேர்ந்துருக்காங்க கணவனோட. அப்படிங்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒத்துமை வருமா, நல்லா வாழ்வாங்களாம், சேர்ந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு நீடூழி வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன இருக்குன்னா, நல மகாராஜா எல்லாருக்குமே தெரியும். 7.5 சனி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நலன் எவ்வளோ பெருமையாக வாழ்ந்தார், எப்படி ஒரு நாட்டையே ஆழ்ந்து கொண்டிருந்தார். 7.5 சனி பிடிச்சதும் என்ன ஆச்சு, கணவன் மனைவியும் வந்து காட்டில் பிரிஞ்சு போனாங்க. அவருடைய உருவமே மாறி மனைவிக்கு தான் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து சமையல் கலையில் வல்லுநராகி அந்த நாட்டிலே சமயக்காரனாகி நலபாகன் ஆகியிருந்தார். அப்போது நலன் மகாராஜா வந்து இந்த கோயிலில் இந்த அக்னீஸ்வர மூர்த்தியை கும்பிட்டு, இந்த பொங்கு சனீஸ்வரர் கும்பிட்டு தான் தன்னுடைய சனியவே சரி பண்ணி வளர்ச்சி அடைஞ்சி, அதனால் இந்த சாமியை கும்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம்தான் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாடும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த ஸ்தலத்தில் 3 நடந்திருக்கு. ஒன்று, சனி பகவான் தன்னை எல்லா மக்களும் அஞ்சுறாங்க, தன்னை ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதனால் ஒரு நல்லது கிடைச்சிருக்கு. நலன் மகாராஜா வந்து 7.5 சனி பிடிச்சி கஷ்டப்பட்டு இங்கே வந்து கும்பிட்டதுனால தான் மனைவியோடு சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தது. அடுத்து சூரியனும் அவருடைய மனைவியும் இங்கே வந்து தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதனால் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு போய் எல்லாருமே அந்த 7.5 சனியில் நல்ல பொங்கு சனியாக மாறி நல்ல வளர்ச்சி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.